அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். கூட்டம் அதிகமாக வந்து கொண்டிருப்பதால் தயவுசெய்து போக்குவரத்தை சற்று திருப்பிவிட்டால் நலமாக இருக்கும். அடுத்தபடியாக நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மௌலானா மௌல்வி ஹாஃபில் பேராசிரியர் ஷைஃபுதீன் ரசாதி ஹஜ்ரத் அவர்கள் நம்முன் நீண்ட நெடிய உரையை ஆரம்பம் செய்வார்கள் இன்ஷா அல்லாஹ். போதும் போதும் போதும். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. صدق الله العلي العظيم. உட்காருங்க, ஒன்னையில உட்காருங்க, கீழே உட்காருங்க, தயவு செஞ்சு யாரும் எழுதுறாங்க. அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய பேரறிஞர் பெருமக்களே, கூட்டத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய உலமாக்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிப தோழர்களே, முதலாவதாக எல்லா வல்ல அல்லாஹுவை நான் போற்றி புகழ்கிறேன். அவன்தான் நமக்கு ஹிதாயத் என்னும் நேர்வழியை கொடுத்து பாரம்பரியமிக்க இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்கச் செய்து இஸ்லாமியர்களாக வாழ்ந்து இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடிய போராடக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்தருளினான். அருமை சகோதரர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய பேரறிஞர் பெருமக்கள் கூட்டத்தினுடைய நிலைமைகளை உங்களுக்கு எடுத்து வைத்தார்கள். நான் அதை பற்றி சொல்லுவதற்கு இல்லை, நேரம் குறுகி இருக்கின்ற காரணத்தினால். நான் என்னுடைய தலைப்பிற்கே வருகிறேன், சப்ஜெக்டிற்கு, நோக்கத்திற்கு நான் வருகிறேன். அனைத்து மக்களுக்கும், அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தின் பால் அன்பு வைத்திருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி,
நாம் எடுத்து வைக்கக்கூடிய வாதம் அல்லது எடுத்து சொல்லக்கூடிய பிரச்சாரம் யாரையும் தாக்குவதற்கோ அல்லது யாரையும் தூக்குவதற்கோ அல்ல. சத்திய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், இதனுடைய அமைப்பின் சிறப்புகள், இதனுடைய அடித்தளங்கள், இதனுடைய மகிமைகள், இவைகளை மக்கள் உணராமல் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களின் இந்த அறியாமையை பயன்படுத்தி ஒரு கூட்டம் இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய வழிமுறை என்று புதிதாக ஒரு கோஷத்தை எழுப்பி பாரம்பரிய மிக்க, பண்பாடு மிக்க சமுதாயத்தை பழித்து பேசி, இழித்து பேசி, உயிரும் மேலான எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட பக்குவப்படாத உள்ளத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்ற அளவிற்கு மிதமிஞ்சி போனதற்கு பிறகுதான் மார்க்கத்தில் மக்களை ஒன்று திரட்டி, மார்க்கத்தின் மக்களை ஒன்று திரட்டி சமுதாயத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை விளக்கி சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே இது போன்ற கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதே விதமாகத்தான் இந்த கூட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் அந்த புண்ணியவான்களுக்கு நன்றியே கூறுகிறேன். எனது அருமை சகோதரர் தர்வேஷ் அவர்கள் கூறியதை போன்று அவர்களுக்கும் நன்றி கூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் குறுகிய தெருவிலே வைத்திருந்தால் நிறைய மக்கள் அமர வாய்ப்பு இருந்திருக்காது என்ற நல்ல எண்ணத்தில் பல்வேறுபட்ட வதந்திகளை பரப்பி எனக்கே SMS வந்தது, சைஃபுத்தீன் எஸ்கேப் 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 எஸ்கேப். அவங்க எந்த சைஃபுத்தீனை சொன்னாங்களோ தெரியல. இந்த இதோ சைஃபுத்தீன் என்னுடைய வரலாற்றில் மதராஸில் 3 நாள் தங்கியதே கிடையாது. இப்பதான் 3 நாள் தங்கி இருந்திருக்கிறேன். 2 நாள் முழுமையாகவும் 1 நாளுடைய ஒரு பெரும்பகுதியும் நான் இங்கே தங்கி இருக்கிறேன். ஆனா அவங்க எல்லா பக்கமும் SMS மெசேஜ் அனுப்பி பயந்து ஓடிவிட்டார், பின்வாங்கி விட்டார் என்றவாறெல்லாம் வதந்திகளை பரப்பி நோட்டீஸுகளை அடித்து பள்ளி வாயில்களிலே சென்று போர்டுகளிலே காணாமல் போன சைஃபுத்தீனை கண்டுபிடித்து கொடுத்தால் சன்மானம் என்ற பெயரிலே, இதோ மேடையிலே நிற்கிறேன், கொடுக்க வேண்டிய சன்மானங்களை எல்லாம் இங்கு வந்து குவியுங்கள் என்று நான் கேட்கிறேன். காணாமல் போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. அருமை சகோதரர்களே, வதந்திகளை பரப்பியே பழக்கப்பட்டவர்கள், இல்லாததை சொல்லியே பழக்கப்பட்டவர்கள். நான் கேள்விப்பட்டேன், அந்த கூட்டம் தடை செய்யப்பட்டதற்கு பிறகு கூட்டம் நடக்கவிருந்த அந்த இடத்திற்கு சென்று ஒரு ஷூட் செய்து சினிமா படம் பிடிப்பதை போன்று படம் பிடித்து, இதோ நான் வந்துவிட்டேன், கூட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்த யாரையும் காணோம், தப்பி ஓடிவிட்டார்கள், பயந்து ஓடிவிட்டார்கள் என்று அவர்கள் பிலிம் செய்து அநேகமாக அவர்களுடைய டிவியிலே அல்லது அந்த சேனலிலே ஓடவும் விடுவார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் அனைத்து மக்களுக்கும் தெரியும், அறிஞர் பெருமக்கள், ஷரியத்து பாதுகாப்பு பேரவை உறுப்பினர்கள் எத்தனை பெரும்பாடுபட்டு இதை எப்படியேனும் முறியடித்தாக வேண்டும், இந்த சூழ்ச்சிகளை வென்றாக வேண்டும் என்ற ரீதியிலே இத்தனை பெரும் மாநாட்டையே கூட்டிவிட்டார்கள். மிகப்பெரிய மாநாடு, தொலைதூரங்களில் இருந்து பல பகுதிகளில் இருந்து சாரசாரியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா புகழும் அந்த அல்லாஹுக்கே உரித்து. அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய சன்மார்க்கம் என்பது ஒரு தூய்மையான சன்மார்க்கம், பாரம்பரியமிக்க சன்மார்க்கம், பண்பாடுள்ள சன்மார்க்கம். அமைதிதான் அதனுடைய அடிப்படை பொருளே. இஸ்லாம் என்று சொன்னால் சலாமத் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்த பெயர் சொல்லுதான் அது. சலாமத் என்று சொன்னால் அமைதி, சாந்தி, சகோதரத்துவம், அன்பு, கருணை, பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் நேசிக்குதல் போன்ற பொருளை உள்ளடக்கிய ஒரு மகத்தான பெயர். மதத்திற்கு மார்க்கத்திற்கு ஏற்ற பெயர் சகோதரர்களே. இந்த சன்மார்க்கத்திலே அடிப்படையாக அமையக்கூடிய 2 அடிப்பெரும் பொருள்கள், அசல் பொருள்கள் குர்ஆன், ஹதீஸ் என்பதுதான். அருமை சகோதரர்களே, இதை எல்லோருமே சொல்லுவார்கள், குர்ஆனும் ஹதீஸும் தான் இஸ்லாத்திற்கு அடிப்படை என்று.
அதை சொல்லிக்கொண்டு செய்யக்கூடிய நாடகங்கள், ஆடக்கூடிய ஆட்டங்கள், பாடக்கூடிய பாட்டுகள், இது ஏராளமானவை. அது எந்த அளவிற்கு சத்தியமானது என்பதை எடுத்து வைப்பதற்குத்தான் உங்களை எல்லாம் நான் சந்திக்கக்கூடிய இந்த கட்டளை எனக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அருமை சோதர்களே, மனிதன் தோன்றியதற்கு பிறகு மனித சமுதாயம் வழிபுரண்டு போகாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே, சாத்தானுடைய சேட்டைக்கு ஆட்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்திலே, இபிலீசுடைய செயல்களுக்கு பணிந்து போய்விடக்கூடாது என்ற எண்ணத்திலே, எல்லாம் வல்ல ரஹ்மான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடுத்து அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் துருத்தூதர்களை அனுப்பி கொண்டே இருந்தான். வரலாறு நீளமானது, நான் அடிப்படைக்கு வர விரும்புகிறேன். அதற்கு முன்னால் அதற்கு ஒரு துவக்கம் கொடுக்க விரும்புகிறேன். நபி ஆதமிலிருந்து அலா நபீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள், ரசூல்மார்கள், இறை தூதுவர்கள், இறைவனுடைய வேதத்தை, வாக்குகளை எடுத்துச் சொல்ல வந்தவர்கள் அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தார்கள். இவர்கள் வந்ததற்கு காரணம் மனித சமுதாயம் சீர்கெட்டு விடக்கூடாது, சாத்தானுடைய வழியிலே சென்று விடக்கூடாது, இபிலீசுடைய வலையிலே சிக்கிவிடக்கூடாது என்று பாதுகாக்கக்கூடிய எண்ணம் தான். ஏனென்றால் வரலாறு நமக்கு கூறுகிறது, குர்ஆன் கூறுகிறது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனித சமுதாயத்தை கெடுத்தே தீருவேன் என்று அல்லாஹ்வின் முன்னிலையிலேயே சவால் விட்டவனாக, சத்தியம் செய்தவனாக வந்தவன் தான் இபிலீசும் இபிலீசுடைய கூட்டத்தாரும். அந்த கூட்டத்தார் ஒவ்வொரு காலத்திலும் தோன்றுவார்கள், வழிகெடுப்பார்கள், சவாலைக்காக வேண்டி அவர்கள் முன்னால் வருவார்கள் என்ற உண்மை அல்லாஹ்விற்கு தெரிந்த காரணத்தினால் சமுதாயத்திற்கு உதவும் பொருட்டு, மக்களை சீர்படுத்தும் பொருட்டு நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருந்தான். இந்த தொடர் ஏறத்தாழ 7000 8000 வருடம் மனிதன் தோன்றியதற்கு பிறகு இருந்து நடந்தது. இது குர்ஆனுடைய வரலாற்றின் சுருக்கம். அருமை சோதர்களே, ஒவ்வொரு காலத்திலும் ஏராளமான நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள், இறை தூதுவர்கள் இருந்திருக்கிறார்கள், வழிகாட்டிக் கொண்டே இருந்தார்கள். இறுதியாக எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதுவராக வருகை தந்தார்கள். அவர்களுக்கு பிறகு யாதொரு நபியும் வரப்போவதில்லை. ஹாத்தமுன் நபியீன், இறுதி நபி. இவர்களுக்கு பின்னால் நபியுடைய தூதுவத்துவம் என்ற இறைவனுடைய தூதுவத்துவம் தொடர்பருந்து விட்டது. நபி வரப்போவதில்லை, வேதத்தை எடுத்து ஜிப்ரீல் வரப்போவதில்லை என்ற உண்மையை அல்லாஹ் உணர்த்தி இறுதியாக எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள். குறிப்பிட்ட ஊருக்கோ, குறிப்பிட்ட நாட்டுக்கோ, குறிப்பிட்ட பகுதிக்கோ, குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ அவர்கள் இறை தூதுவராக இல்லை. காஃபத்தன் லின்னாஸ், மனித குல அனைத்திற்கும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதாக திருமறை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டு இந்த மார்க்கத்தை எடுத்தோதியதற்கு பிறகு மனிதன் என்ற ரீதியிலே மரணத்தை அவர்களும் சந்திக்க வேண்டியது இருந்தது. பாதுகாக்கக்கூடிய ஒரு அழகான அடிப்படையை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக அமைத்து